ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 101. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 101. விலவரச் சிரித்தேனோ அடிப்பொடியார் போலே. விலவரச் சிரித்தேனோ அடிப்பொடியார் போலே. யார் இவர் அடிப்பொடியார்? அவர் எதற்காக விலவரச் சிரித்தார்? அதைதான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஆழ்வார்களுக்குள்ளே பிராமணோத்தமர்களாக இருந்த ஆழ்வார்கள் என்று பார்த்தால் அது பெரியாழ்வாரையும் தொண்டரடிப்பொடியாழ்வாரையும் தான் குறிக்கும். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையானபடியாலே ஆண்டாள். மதுரகவி ஆழ்வாரும் பிராமண குலத்திலே அவதரித்தவர். ஆனால் அவர் நம்மாழ்வாரே தெய்வம் என்று வாழ்ந்து போனவர். ஆனால் பிராமணோத்தமர்களான மற்ற இரு ஆழ்வார்கள், பெரியாழ்வார் தொண்டரடிப்பொடியாழ்வார், இருவருமே அவர்கள் வேதாந்தங்களை கற்று வேத அத்தியனங்களை செய்து பல பேருக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்து அப்படி வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள். ஆனால் பகவத் சேஷத்துவம், பாகவத சேஷத்துவம் என்று அதனே நிலை நின்றது பகவானுக்கு அடிமை செய்தல், பாகவதர்களுக்கு அடிமை செய்தல் என்பதை காட்டிக் கொடுத்தவர்கள் இந்த இரண்டு ஆழ்வார்கள். இருவருமே நந்தவன கைங்கரியம், பகவானுக்கு அழகான தோட்டத்தை அமைத்து நறுமணம் மிகுந்த பூச்செடிகளை எல்லாம் பராமரித்து அதிலே வந்த புஷ்பங்களை எடுத்து அதிலே மாலை கட்டி பகவானுக்கு நித்தியபடி சமர்ப்பிக்கக்கூடிய உயர்ந்த தொண்டிலே ஈடுபட்ட இரண்டு பிராமணோத்தமர்களான ஆழ்வார்கள் பெரியாழ்வாரும் தொண்டரடிப்பொடியாழ்வாரும். அதிலே விஷ்ணு சித்தன் என்றும் விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டவன் என்றும் ஆழ்வார்களுக்குள்ளே மங்களாசாசனம் செய்வதிலே ஈடுபாடு அதிகம் இருக்கிறபடியாலே அவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் பெற்றவர். வேயர்தங்கள் குலத்துதித்த விட்டுசித்தன் மனத்தே என்று வேயர்தங்கள் குலத்திலே உதித்தவன் என்று பெருமை தோன்ற பெரியாழ்வார் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் விப்ரநாராயணர் என்ற இயற்பெயரோடு வாழ்ந்தவர். கோதண்டே ஜேஷ்ட நக்ஷத்ரே மண்டங்குடி புரோத்பவம் சோழோர்பியாம் வனமாலாம்சம் பக்த பக்திரேனும் ஆசிரியே. வனமாலையின் அம்சமாக அவதரித்தவர். மார்கழியில் கேட்டை திருமண்டங்குடி என்ற அழகான திவ்ய கஷேத்திரத்திலே அவதரித்தவர். அவருக்கு விப்ரநாராயணர் என்றுதான் இயற்பெயர், பிராமணோத்தமர். ஆனால் அவர் தன்னுடைய பெயர் யாருக்குமே தெரியாத அளவுக்கு தொண்டர் அடிப்பொடி சொல் என்று தன்னுடைய திருநாமத்தை, பேரை தொண்டர் அடிப்பொடி என்று பாகவத சேஷத்துவம், பாகவத பாரதந்திரியம் என்பதை தன்னுடைய பெயரிலேயே வெளியிட்டு தான் இப்படிதான் அழைக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக பேரையே வைத்துக் கொண்டவர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். அவருக்கு பேரே தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். பக்த பக்திரேனும் ஆசிரியே அப்படின்னு சொல்றோம். பகவானுக்கு தன்னை விட தன் பக்தர்களிடத்திலே அன்போடு இருந்தாதானே பிடிக்கும். அதனாலதான் சொல்லுகிறார். தன்னுடைய கடைசி பாடல் திருப்பள்ளி எழுச்சியில சொல்லும் போது, கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனவனோ தொடுடையார் சுருகுழல் பிழிந்துதரை துகிலெடுத்தேரினர் சூழ்புணல் அரங்கா தொடையத்தோ துளவமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தோள் தொண்டர் அடி பொடி என்னும் அடியனை அலியன் என்று அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய். இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயேன்னு அழைத்தவர். அப்ப அடிப்பொடியார் என்றால் இந்த இடத்திலே தொண்டர் அடிப்பொடியாழ்வாரை பற்றித்தான் சொல்லப்படுகிறது. தொண்டர் அடிப்பொடியாழ்வாருக்கே இருக்கக்கூடிய பெருமை, அரங்கனை பாடும் வாயால் மற்றோர் குரக்கனை பாடேன் என்று திருவரங்கநாதன் அர்ச்சா விசேஷம். திருவரங்கநாதனை பாடிய இந்த வாயாலே இன்னொரு தெய்வத்தை பாடமாட்டேன் என்று தான் பாசுரங்கள் பாடியது எல்லாம், அனுபவித்ததெல்லாம், தொண்டு செய்தது எல்லாம்
திருவரங்கநாதன் ஒருவனுக்கே அர்ச்சா விசேஷம்னு சொல்லுவார்கள். விசேஷித்து ஒரே பகவான் திருவரங்கநாதனுக்கே தொண்டுகளை செய்தவர். திருவரங்கநாதனுக்கே திருப்பள்ளி எழுச்சி. வேதம் பகவானுக்கு பரமாத்மாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறது. பிரம்மா கூட பாடுகிறார். ராமருக்கு வால்மீகி மகரிஷி பாடினார். கண்ணனுக்கு பெரியாழ்வார் பாடினார். ஆனால் அரங்கநாதன் அர்ச்சாவதார எம்பெருமான், வேற்பத்தான திவ்யதேச எம்பெருமானுக்கு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கணவரில் அகன்றது காலையும் பொழுதாய் என்று அந்த திருவரங்கநாதனுக்கே திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அவருடைய சரித்திர பாகம் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அது இங்கு கருத்தல்ல. இங்க சொல்லுவது விலவரச் சிரித்தேனோ அப்படின்னு அவர் சொல்றது. தேவதேவி என்பவளாலே ஈர்க்கப்பட்டு காமப்பரவசராக இருந்தவரை பகவான் திருத்தி பணிகொண்டு தன்னுடைய நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை பெருமைகளை எல்லாம் தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுக்க, ஒரு குழந்தையோ ஒரு படித்த பிள்ளை தன்னுடைய ஆசிரியரிடத்திலேயோ தந்தை தாய் இடத்துல தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை திரும்பி சொல்லணும் இல்லையா? அதுபோல திருமாலை அறியார் திருமாலையே அறியார் என்று சொல்லக்கூடியதான, யாரெல்லாம் திருமாலை என்று சொல்லக்கூடிய தொண்டரடிப்புடி ஆழ்வாராலே பாடப்பட்ட இந்த 45 பாசுரங்களை அறியவில்லையோ அவர்கள் திருமால் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை அறிய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருமாலை என்ற அற்புதமான பிரபந்தத்தை திருவரங்கநாதனை குறித்து மாலையாகவே பாமாலையாக சமர்ப்பித்தார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். ஆண்டாளைப் போல இவரும் பூமாலையும் கொடுத்தார். ஆனால் அவள் சூடிக் கொடுத்த மாலையை கொடுத்தாள். இவர் பகவானுக்கு நேரடியாக மாலைகளை கட்டி சமர்ப்பித்தார். அது பூமாலை. அதே போல பாமாலையாக திருமாலை என்ற உயர்ந்த பிரபந்தம், எல்லாரும் மனப்பாடம் கத்துக்கொள்ள வேண்டிய பிரபந்தம், நம்மை போன்ற சம்சாரத்தில் இருப்பவர்களுக்கு உரைக்கும்படியாக கொஞ்சம் வேகத்தோடு கொஞ்சம் அழுத்தி தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய பாடல்கள். இகலோக சுகத்தில் ஈடுபடாதீர்கள், நான் பட்ட பாடுபடாதீர்கள் என்று தான் உணர்ந்து பாடினதைப் போல பாடியிருப்பார் திருமாலை. அந்த திருமாலையினுடைய 45 பாடல்களை எப்படி பிரிப்பது? ரொம்ப அழகான பாடல்கள். காவலிற் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப் பாய்ந்து நாவலிற் துழிதர்கின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகும் உண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப் புலமகண்டாய் அரங்கமான அகருளானே என்று தொடங்கக்கூடிய பாடல். 45 பாடல்கள் பாடினார். இந்த 45 பாடல்களுக்கு பேட்டிகா விபாகம்னு சொல்லுவார்கள். எப்படி பிரித்தல்? முதல் 3 பாடல்கள் பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவம், பெருமை. கலியுகத்துல திருநாம சங்கீர்த்தனம் எப்படி நம்முடைய பக்திக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொடுக்கும் என்று திருவரங்கநாதன் தொண்டரடிப்புடி ஆழ்வார்க்கு காட்டிக் கொடுக்க, ஆவலிப் புலமகண்டாய் அப்படின்னு சொல்லி நமந்தமர் தலைகள் மீதே, நான் இனிமே யமபட்டணம் போறதில்ல, அங்க இருக்கக்கூடிய யம கிங்கரர்களுடைய தலைக்கு மேல ஆவலோ ஆவல் என்று நான் ஜெயித்தேன்னு ஆடப்போகிறேன். எப்படி, எந்த தைரியத்தில்னு கேட்டா, நின் நாமம் கற்ற ஆவலி புலமகண்டாய், உன்னுடைய திருநாம வைபவத்தை கற்றேன் என்று சொல்லி, அது முதல் பாட்டு. 2வது பாட்டாலே அச்சுவை பெரினும் வேண்டேன், எனக்கு மோட்சமே கிடைச்சாலும் வேண்டாம், அரங்கநாதனே உன்னுடைய அழகை அனுபவித்து உன் நாமங்களை பாடுவதுதான் பிரதானம்னு சொல்லி, திருவரங்கம் என்ற இடத்துல தனக்கு வாசம் வேணும்னு 3வது பாசுரத்துல பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் திருநாம சங்கீர்த்தனத்தின் வைபவத்தை முதல் 3 பாடல்களாலே சொன்னார். அடுத்து 11 பாடல்கள் பரோபதேசம். 11 பாடல்களாலே நம்மை போன்றவர்களை பார்த்தார். மொய்த்தவல் வினையுள் நின்று 3 எழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தனை அடியனானார்க்கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றுமன்றே பிறவியுள் பிணங்குமாறே என்று தொடங்கி 11 பாடல்களாலே நமக்கு உபதேசங்களை செய்தார். அதில் கடைசி பாட்டு
வண்டின முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கமென்னா மிண்டர்பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கினாய்க் கெடுமினீரே. நமக்கு உபதேசம் பண்ணார், நாம ஒன்னும் திருந்தறதா வழி தெரியல, திரும்பி கூட பார்க்கல. இந்த மாதிரி நன்றி உணர்வு இல்லாதவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை பிடுங்கி நாய்க்கு கொடுங்கோள் அப்படின்னு சொன்னார். அப்ப முதல் 3 பாட்டு திருநாம சங்கீர்த்தனத்தின் வைபவம். அடுத்த 11 பாடல்கள் பரோபதேசம், சம்சாரிகளுக்கு உபதேசம் செய்தார். அதற்கடுத்து 10 பாசுரங்கள் பகவான் தனக்கு செய்த உபகார பரம்பரைகள். எவ்வளவு நல்லதை செய்திருக்கிறான். சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கனென்னும் வளையுள்பட்டழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே என்று பகவான் தனக்கு செய்த உபகார பரம்பரைகளை அடுத்த 10 பாசுரங்களாலே சொன்னார். அதற்கடுத்து 10 பாடல்கள் தன்னிடத்திலே கொடுப்பதற்கு நல்லது எதுவும் இல்லை. ஆகிஞ்சன்யம், கர்மயோகம், ஞான யோகமோ பக்தி யோகமோ வேற எந்த விதமான அனுகூலமான விஷயங்கள் என்னிடத்தில் எதுவும் கிடையாது. அதை பார்த்து பெருமாள் கொடுப்பாரான்னு பார்த்தால் பெருமாள் ஒன்னொன்னா கேட்கிறார். குளித்து 3 அனலை ஓம்பும் குறிகுள் அந்தனமதன்னை ஒளித்திட்டேன் என்று அந்த பாடலாலே தன்னிடத்தில் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இல்லைன்னு சொன்னாள். சரி, ஒரு புஷ்பமாவது சமர்ப்பித்திருக்கிறீரா, வாயார ஏதாவது பாடியிருக்கிறீரான்னு கேட்டால், போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் என்று அடுத்த பாடல்ல சொன்னார். சரி, ஒரு குரங்குகள் செய்ததே சின்னதா ஒரு கைங்கரியம், அணில் செய்த கைங்கரியம், அது போல ஏதாவது செய்திருக்கிறீரா? குரங்குகளைப் போல, அணில் செய்தது போல அந்த பாவசுத்தி இருக்கிறதா? குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன், அதுவும் இல்லைன்னு சொன்னார். சரி, ஒரு யானைக்கு இருக்கக்கூடிய என்னை பார்த்து ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுதே, அந்த அளவுக்கு உமக்கு என்னிடத்துல ஈடுபாடு இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்கிறார். உம்பரால் அறியலாகா ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் அப்படின்னு அந்த பாசுரத்துல இல்லைன்னு சொன்னார். சரி, ஏதாவது ஒரு திவ்ய தேசத்துல வாசம் இருக்கிறதா? அங்க இருக்கிறவர்களாவது சொந்தக்காரர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டால், ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி என்ற பாடலாலே சொன்னார். இது 5 பாடல்கள் தன்னிடத்தில் நல்லது எதுவும் இல்லை என்று சொன்னது. அதுக்கு அடுத்த 5 பாடல்கள் தான் முக்கியம். தன்னிடத்தில் அனைத்து தீயதும் இருக்கிறதுன்னு சொல்ல போறார். அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேட்டிகா விபாவம் முடிச்சிருவோம். முதல் 3 பாட்டு திருநாம சங்கீர்த்தன வைபவம், அடுத்த 11 பாடல்கள் பரோபதேசம், அடுத்த 10 பாடல்கள் பகவான் தனக்கு செய்த உபகார பரம்பரைகள், என்னென்னலாம் நல்லது செய்திருக்கிறான். அடுத்த 5 பாடல்களாலே தன்னிடத்தில் நல்லது இல்லை. அதற்கடுத்த 5 பாடல்களாலே தீயது அனைத்தும் உண்டு. அதை பார்த்து விலகி போகிறார். அதற்கு பிறகு பகவான் ஆழ்வாரை திரும்ப தன்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுவதற்காக தன்னுடைய சௌலபியம் சௌசீல்யத்தை காட்ட 3 பாடல்களாலே அதனை வெளியிடுகிறார். ரொம்ப முத்து போன்ற பாசுரம், மேம்பொருள் போகவிட்டு என்று 38வது பாடல் தனி பாடல். அதற்கு பிறகு 6 பாடல்களாலே பாகவதர்கள், பகவானுடைய அடியவர்கள், அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி கடைசி 45வது பாசுரத்தாலே பலஸ்ருதி. இதுதான் அந்த 45 பாடல்கள். இப்ப நடுவுல தன்னிடத்துல இருக்கக்கூடிய தீமைகளை சொல்லக்கூடிய பாசுரம். அதுல சொல்லுகிறார், மனசுலையாவது சுத்தமா இருக்கிறீரா? மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை. சரி, எல்லாரிடத்திலும் நல்லபடியா பழகிறீரோ? சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா. எல்லாரையும் கோபமா தான் பார்ப்பேன், மனசுல நல்லது கிடையாது, பேச்சுல நல்லது கிடையாது. சரி, நல்லவர்கள் கூட சேர்ந்து இருக்கிறீரா? தவத்துளார் தம்மிழல்லேன். சரி, நல்ல கைங்கரியம் பண்றதுக்காக சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செட்டிமார்கள் இருக்காங்களே, அவங்களோட சேர்ந்து இருக்கிறா? தனம் படைத்தாரிலல்லேன். உவத்த நீர் போல எந்தனக்கு உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன். உப்பு கடல், உப்பு தண்ணி, அது யாருக்காக உபயோகப்படுமா? அது போல என்னுடைய உறவினர்களுக்கும் நான் பிரயோஜனமற்றவன்னு சொன்னார்.
ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கந்தன்னுள் கார்த்திரள் அணையமேனி கண்ணனே உன்னை காணும் மார்க்கமொன்றறிய மாட்டாம் மனிதரில் துரிசனாய. நீர் யார்தான்னு கேட்டார். மனிதர்களுக்குள்ளேயே ரொம்ப தாழ்ந்தவன். ஏன் தாழ்ந்தவன் சொல்றீர்? மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே. மூர்க்கத்தனம் அப்படின்னா தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால், செய்யறது தப்பு அதான் செய்வேன்னு முரண்டு பிடிக்கிறது தான் மூர்க்கத்தனம்னு பேர். மூர்க்கன்னு சொல்லிக்கிட்டார். அடுத்து மெய்யெல்லாம் போகவிட்டு வேற என்னதான் பண்ணீர் அப்படின்னு கேட்டா, பெண்களோடு சுத்தி கொண்டிருந்தேன். மெய்யெல்லாம் போகவிட்டு விரி குடல் ஆறில் பட்டு பொய்யெல்லாம் புதிந்து கொண்ட போட்கனேன் வந்து நின்றேன். போக்கத்தவன் வந்து நின்றேன் அப்படின்னு பகவானிடத்துல சொல்லி யோசிச்சு பார்த்தார். நான் என்ன வேஷம் போட்டிருக்கேன் இல்ல, உன் முன்னாடி தொண்டரடிப்புடி ஆழ்வார்னு ஒரு பேரை போட்டுக்கிட்டு வேஷத்தை போட்டுக்கிட்டு நான் இன்னும் தொண்டு செய்கிறேன் அப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெருமாள் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கார் இல்லையா. பெருமாள் மத்திய ஆத்மனி திஷ்டத்தின்னு சொல்லுவார்கள். அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி. ஆத்மாவுக்கு மத்தியில பகவான் ஒரு கட்டை விரல் ஸ்தானத்துல அகவாய், நினைவின் நெஞ்சத்தினுடைய அகவாய், அதனுடைய வாசக்கதவுல உட்கார்ந்து நம்ம என்னெல்லாம் பண்ணறோம் என்ன பார்க்கறோம்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். நினைச்சு பார்த்தார், நான் என்ன நினைக்கிறேன், என்ன பாட்டு பாடுறேன், என்ன செய்யறேன்னு நீ எங்க நினைவு தோன்றுகிற இடத்துல உட்கார்ந்துருக்கியே, உன்னை போய் ஏமாத்திரம் பத்தியா? உனக்கு தெரியாதா எது உண்மைன்னு? நாம என்ன சொல்லுவோம், வெளியில ஏதோ வெளிப்பு பேச்சு பேசுவோம், மனசுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு நினைச்சுதானே பேசுவோம். ஆனா அது வெளியில இருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஏப்பா ஒரு நல்லவர் போல் இருக்குன்னு நினைச்சிருவான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவானுக்கு தெரியுமா இல்லையா, இவன் என்ன நடிக்கிறான் பாத்தியா, உள்ள வேற ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியில வேற பேசுறான் பாத்தியா அப்படின்னு தெரியும் இல்ல. அதை சொல்றார். அதுதான் இந்த இடத்திலே விளவர சிரித்தேனோ, இத நினைச்சு விழா எலும்பு முறியும்படியா சிரிக்கிறானாம். வெக்கப்படுறார் தன்னை பார்த்து. உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா. நீ உள்ளுக்குள்ளேயே இருக்கிறேங்கிறத மறந்துட்டேன் பாத்தியா. என் மனசுக்குள்ளேயே உள்ள ஆத்மாவுக்குள்ள உட்கார்ந்து என்னுடைய நினைவின் தோற்றுவாய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்னு தெரிந்து கொண்டும் கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு. நானே கள்ளன், ஆனா நல்லவன் போல நடிக்கிறேன் பாத்தியா. நான் தொண்டு செய்யறவன் ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு நடிக்கிறேன் பாத்தியா. உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்தருதி. அடடே, யாரெல்லாம் எல்லாருடைய பகவான் இருக்கிறான்னு நினைக்கிறவர்களுடைய மனசு எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். ஆனா இவர் யோசிச்சு பார்க்கிறார், நீ எங்கேயோ வெளியில இல்ல ரங்கநாதா, நீ என் மனசுக்குள்ளேயே இருக்கியே, நெஞ்சத்துல இருக்கியே. உள்ளுவார் உள்ளற்றெல்லாம் உடனிருந்து அரிதி. பக்கத்துல உட்கார்ந்து நான் உண்மையில மனசுல என்ன நினைச்சேங்கிறது நீ பக்கத்துல இருந்து பார்த்து தெரிந்து கொண்டு இருக்கிறாய் இல்ல. ஆனா நான் கள்ளத்தனத்தோட வெளியில வேஷத்தை போட்டு வார்த்தையில ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறேனே என்று. இதுதான் அந்த வார்த்தை. உள்ளுவார் உள்ளத்தெல்லாம் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்றே வெல்கி போய் என்னுள்ளே நான், எனக்குள்ளேயே நான் வெக்கப்பட்டு, நம்ம உள்ளே இருந்து நம்ம பொய்த்தனம் பண்றோன்றத பாத்துக்கிட்டே இருக்கார். அவரை ஏமாத்திரம் பாத்தியா அப்படின்னு வெக்கப்படுறாராம். வெல்கி போய் என்னுள்ளே நான் விளவர சிரித்திட்டேனே. என்னுடைய விழா எலும்பு முறியும்படியாக சிரித்து விலகி போறார். எனக்கு வேண்டாம் பெருமாளே, அடி எனக்கெல்லாம் அருகதையே இல்லை, நான் மூர்க்கனேன், கள்ளன், தொண்டுக்கே கோலம் பூண்டவன் அப்படின்னு எல்லாம் நடித்தவன் அப்படின்னு தன்னை நைச்சியம் பாவிச்சுக்கிறார். உண்மையில கிடையாது. தொண்டரடிப்புடி ஆழ்வார் அகங்காரம் மமகாரம் கொஞ்சமும் தலை தூக்காம பாட்டு பாடினவர்னா தொண்டரடிப்புடி ஆழ்வார். அடிச்சு சொல்றாரு பாருங்க, நைச்சியம் பாவித்தல்னு சொல்றது, தன்னை தாழ்ந்தவனாக நினைத்துக் கொள்ளுதல். அப்படி சொல்லி விலகி போகிறேன், தன்னை விட்டு வெல்கி போய் என்னுள்ளே நான் விளவர சிரித்திட்டேன்னு விலக நினைக்கிறார். திரும்பவும் தாவி என்ற உலகமெல்லாம் என்று தன்னுடைய திருவிக்கிரமாவதாரத்தை காட்டி எப்படி ஆழ்வாரை தன்னிடத்துல சேர்த்து கொண்டார் என்பது மேலே பாசுரார்த்தம். நமக்கு இங்க பார்க்க வேண்டியது விளவர சிரித்தேனோ அடிப்புடியார் போலே. அப்ப தொண்டரடிப்புடி ஆழ்வார் எவ்வளவு பாவசுத்தி இருந்தா, மனசுக்குள்ள இருக்கிற பக்கத்துல எங்க நினைவு தோன்றுகிற இடத்துல பெருமாளுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு தெரிஞ்சோ நான் இப்படி நடிச்சேனேன்னு அவர் பாடுறாரே, அந்த நைச்சியம் எனக்கு வந்ததா என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் இந்த 101வது விளவரச் சிரித்தேனோ அடிப்புடியார் போலே என்ற வார்த்தையில சொல்லுகிறார். அடுத்தது 102வது வாக்கியம், பொருள் கற்க அழைத்தேனோ நாலு கவியார் போலே.
பொருள்கற்க அழைத்தேனோ நாலு கவியார் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.